இன்றைக்கு நாங்கள் வாசிக்க போகிற புத்தகத்தின் பெயர் ஆந்தை குஞ்சுகள். இந்த புத்தகத்தை எழுதினது மார்டின் வாடல். படங்களை கீறினது பேட்ரிக் பென்சன். முந்தி ஒருக்கா 3 ஆந்தை குஞ்சுகள் இருந்தவை. சேரா, பர்சி மற்றது பில். அவை அம்மா ஆந்தையோட ஒரு மரத்தண்டுக்க ஒரு ஓட்டைக்க வாழ்ந்து வந்தவை. அந்த ஓட்டைக்க குச்சிகளும் இலைகளும் ஆந்தை இறகுகளும் இருந்தன. அது அவைண்ட வீடு. ஒரு இரவு அவை ஒளிம்பி பார்க்க அம்மா ஆந்தை போயிட்டா. எங்க அம்மா என்று கேட்டது சேரா. அச்சோ என்றது பர்சி. எனக்கு என் அம்மா வேணும் என்றது பில். ஆந்தை குஞ்சுகள் யோசிச்சினும். ஆந்தைகள் வளமையாவே கணக்க யோசிப்பினும். வேட்டையாட போயிட்டான்னு நினைக்கிறேன் என்று சொன்னது சேரா. எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர என்றது பர்சி. எனக்கு என் அம்மா வேணும் என்றது பில். ஆனா அம்மா ஆந்தை வரையில. ஆந்தை குஞ்சுகள் வீட்டுக்கு வெளியே வந்து மரத்தில் இருந்து அவ வருவாவா என்று பார்த்துட்டு இருந்துச்சினும். ஒரு பெரிய கிளையில சேரா, சின்ன கிளையில பர்சி, ஒரு படர்ந்திருந்த கொடியில பில். திருப்பி வருவா என்றது சேரா. கெரிக்கே வந்துருவா திருப்பி என்றது பர்சி. எனக்கு என் அம்மா வேணும் என்றது பில். காட்டுக்க இருட்டாவும் இருக்க அவைய சுத்தி இருந்ததெல்லாம் அசைய அவை தைரியமா இருக்க வேண்டி இருந்தது. எங்களுக்கு எலிகளும் நல்ல சாப்பாடும் கொண்டு வருவா என்றது சேரா. அப்படியாத்தான் இருக்கும் என்றது பர்சி. எனக்கு என் அம்மா வேணும் என்றது பில். இருந்து யோசிச்சினும். ஏனண்டா வளமையாவே ஆந்தைகள் கணக்க யோசிப்பினும். நான் நினைக்கிறேன் நாங்கள் எல்லாரும் எந்த கிளையில் இருக்கணுமெண்டு என்று சொன்னது சேரா. பிறகு அதையே செஞ்சினும். மூண்டும் சேர்ந்து. சில வேளை துளைஞ்சிட்டாவோ என்றது சேரா. அல்லது ஒரு நெறியவாவ பிடிச்சிட்டோ என்றது பர்சி. எனக்கு என் அம்மா வேணும் என்றது பில். ஆந்தை குஞ்சுகள் கண்ணை மூடினபடி அம்மா வரணும் என்று கும்பிட்டுச்சினும். அப்பயே வந்துட்டா. மெதுவா சத்தமில்லாம அந்த மரங்களுக்குள்ளால பறந்து போனவா சேரா, பர்சி மற்றது பில்லிட்ட. அம்மா என்று அழுதுச்சினும். ரெக்கையடிச்சு ஆடி தங்கட கிளையில நின்றபடியே மேலேயும் கீழையும் துளிச்சினும். இதென்ன இந்த பிரளி என்று கேட்டா அம்மா ஆந்தை. உங்களுக்கு தெரியும் தானே நான் திருப்பி வருவனென்று. ஆந்தை குஞ்சுகள் யோசிச்சினும். ஏனண்டா வளமையாவே ஆந்தைகள் கணக்க யோசிப்பினும். எனக்கு தெரியும் என்றது சேரா. எனக்கும் தெரியும் என்றது பர்சி. எனக்கு என் அம்மா சரியான விருப்பம் என்றிச்சு பில். இன்னும் கணக்க கதைகளை இதே மாதிரி தொடர்ந்து வாசிக்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அமர்த்துங்க. நன்றி.